நாம ப்ரீவியஸா வந்து பைத்தான் எப்படி ஆன்லைனில் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஆன்லைன் கம்பைலர் பார்த்தோம். சரிங்களா? இப்போ நான் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி நம்ம பைத்தான் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் பைத்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவில் நீங்கள் வந்து நார்மலாகவே உங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் நீங்கள் ரன் பண்ணலாம். இதெல்லாம் நான் பாருங்கள் ப்ரீவியஸாக போட்டிருந்த பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் போடுறீங்க அப்படின்னா பைத்தான் பொறுத்த வரைக்கும் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் ரன் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா இதில் எந்த ஒரு ஆட்டோ கம்ப்ளீஷனும் இருக்காது. நீங்கள் வந்து சின்டெக்ஸ் எல்லாமே நீங்களே ஓனாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடகொண்ட பைத்தான், அடகொண்ட ஸ்பைடர், அப்படி இல்லைனா பைச்சாம, அதுக்கு இல்லைனா விஷுவல் ஸ்டுடியோ கோட், இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ஆட்டோ கம்ப்ளீஷன் இருக்கிறதுனால நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதா இருக்கும்போது உங்களால் அந்த சின்டெக்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், சும்மா ஒரு பேசிக் அடிஷன் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் a ஈக்குவல் டு 25 கொடுத்துக்கிட்டேன், அண்ட் தென் b ஈக்குவல் டு 25 கொடுத்துக்கிட்டேன், c ஈக்குவல் டு a ப்ளஸ் b. என்னடா இது நார்மலாகவே வந்து எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் பேசிக் 2 நம்பர் ஆட் பண்ணுற ப்ரோக்ராம் போகிறோன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப பேசிக்ஸ் தான். நம்ம ரன் பண்ணும்போது இன்னும் நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்னும் பைத்தானில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒன் பை ஒன் டெய்லி பேசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் பண்ணும்போது மெசேஜ் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ டெஸ்க்டாப்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் பைத்தான் அப்படின்ற ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஃபைல் நேம் டெஸ்ட்டுன்னு நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் என்ன நேம்லாம் கொடுத்துக்கோங்க. .py எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா .py கம்பல்சரி போடுங்க. அப்போ தான் இது பைத்தான் ஃபைலாக கன்சிடர் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு பைத்தான் ஃபைலாக மாறிடுச்சு. இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்டெக்ஸ் ஹைலைட்டிங் தான். ஓகேங்களா? நார்மலாக நீங்கள் எந்த ப்ரோக்ராம்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கொடுத்த உடனே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்டெக்ஸ் ஹைலைட்டிங் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா பீல பாருங்கள் பைத்தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் தப்பாக எதாவது ஸ்பெல்லிங் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க. நீங்கள் ஓரளவுக்கு நல்லா நான் ப்ரோக்ராம் போடுறேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் அந்த திங்கிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த ஸ்பைடரோ, அடுத்தது பைச்சாமோ அல்லது விஷுவல் ஸ்டுடியோ கோடோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன ரீசன்னா அதில் வந்து உங்களுக்கு கோடிங் வந்து போடும்போது சீக்கிரமாக உங்களுக்கு போட முடியும். அந்த ஆட்டோ கம்ப்ளீஷன் இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சீக்கிரமாக உங்களால் போட முடியும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் போட்டதுக்கப்புறம் இது எப்படி ரன் பண்ணலான்னா ஃபைலில் பாருங்கள், ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டர் வித் சிஎம்டின்னு இருக்குது பார்த்தீங்களா? கமெண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த விண்டோவை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கார்னரில் நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த விண்டோவை இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த விண்டோவை நான் இந்த கார்னரில் நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் பைத்தான் அப்படிங்கிறத போடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் பைத்தான் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பைத்தான் போட்டு ஐஃபன் வெர்ஷன் அப்படிங்கிறத போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்கான்றதை சொல்லிவிடும். நான் பாருங்கள் 3.8.5 லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இங்கே CLSன்னு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த விண்டோ கமெண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ ஃபுல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இந்த ஃபைலை நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்தால் இப்போ பாருங்கள், நம்ம டெஸ்க்டாப்பில் பைத்தான்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கோம். இந்த இடத்துல பைத்தான் போட்டுக்கோங்க. பைத்தான் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் போடுங்க. ஃபைல் நேம் வந்து test.pyங்களா போட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த அவுட்புட் உங்களுக்கு இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம். நார்மலாக நீங்கள் பைத்தான் அந்த ஃபைல் நேம் .pyன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ ஃப்ரெஷராக இருக்கிறதுனால நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பழகுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அதை இப்போ ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளட்டர்லேருந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் அதில் சூப்பராக ரன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் VS Code டவுன்லோட் அப்படிங்க VS Code ஜஸ்ட் கொடுங்க போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டவுன்லோட் பேஜ் உங்களுக்கு வந்துடும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் செக்ஷன் நீங்கள் பாருங்கள், இந்த டவுன்லோட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன சிஸ்டமோ, இப்போ விண்டோஸ் சிஸ்டமாக இருந்தால் விண்டோஸு, இது லினக்ஸாக இருந்தால்
மேக்காக இருந்தாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள் என்னோடது வந்து 64 பிட். இன்கேஸ் 32 பிட்டாக இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 64 பிட்டை நான் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ நான் இது ப்ரீவியஸாகவே நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட டவுன்லோட் லொக்கேஷனில் இருக்குது. நான் அதை எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா VS Code அப்படிங்கிறது டவுன்லோட் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வெர்ஷன் பாருங்கள் 1.4.9 2.0. ஓகேங்களா? இது 61 MB இருக்குது. இப்போ தான் நான் டவுன்லோட் பண்ணேன் இந்த ஃபைலை. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நார்மலாக எந்த சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் இதுலையும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோமான்னு கேட்கும். இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து படிக்க சொல்லுவாங்க. இது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு அந்த நெக்ஸ்ட் கொடுங்க. எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணட்டும்னு கேட்குது. டிஃபால்ட்டாக பாருங்கள் இது ஆப் டேட்டாவில் போய் இன்ஸ்டால் ஆகட்டும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து டிஃபால்ட்டாக இதை அப்படியே விட்டுறேன். இது எந்த சேஞ்சஸும் நான் பண்ணலை. அந்த நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். மறுபடியும் நெக்ஸ்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தை வந்து நான் டிஃபால்ட்டாக நான் வந்து சிஸ்டமில் ஆட் பண்ணட்டுமான்னு கேட்குது. நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்டெக்ஸ்ட் மெனுவில் இப்போ ரைட் கிளிக் பண்ணால் அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மற்றது எதுவும் நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டாம். அந்த நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது நார்மலாக ஒரு நோட்பேட் மாதிரி, இப்போ நோட்பேட் ++ மாதிரி இப்போ இந்த ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? பாருங்க இந்த மாதிரி நமக்கு லான்ச் ஆகிடும். சரிங்களா? இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டார்க் தீமில் இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் இந்த கலர் தீம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போதைக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ரீவியஸாக நான் போட்டிருக்க அந்த ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த பைத்தான் ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிற என்னோட பைத்தான் ஃபோல்டர் நான் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த test.py அப்படின்ற இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இது வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணட்டுமா அப்படின்றது கேட்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டமில் வந்து நான் ப்ரீவியஸாக இன்ஸ்டால் பண்ணது எனக்கு இங்கே வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்டென்ஷனுக்கு போங்க. ஓகேங்களா? இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பைத்தான் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு லிங்கே ஒன்று வந்து பார்த்துருக்கேன் வந்திருக்கும். இந்த பேக்கேஜ் வந்து டிஃபால்ட்டாக என் சிஸ்டமில் எனக்கு ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால எனக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் இங்கே இன்ஸ்டால்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா? இது வந்து மைக்ரோசாஃப்டோட ரெக்கமெண்டட் பேக்கேஜ். இது மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா அந்த test.py ஃபைலில் இந்த கார்னரில் பாருங்கள் உங்களுக்கு ரன் பட்டன் இருக்கும். சரிங்களா? இது நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு கன்சோல் அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு இந்த 50 அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நீங்கள் F5 ப்ரெஸ் பண்ணால் போதும். F5ல பாருங்க debug the current active file இருக்கு பார்த்தீங்களா? இது நீங்கள் கிளிக் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து டீபக்கிங் ஆப்ஷனுக்கு உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ டீபக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக நம்ம வந்து 1 by 1 செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நம்ம பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த B இருக்கிற இடத்துல ஜஸ்ட் நான் வந்து ஒரு டீபக் பாயிண்ட் நான் வச்சுக்கிட்டேன். சரிங்களா? டீபக் பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டீபக் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ரன் அண்ட் டீபக் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? இதுல பாருங்க டீபக் த கரண்ட் ஆக்டிவ் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பாருங்க டீபக் ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ டீபக் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த லைன்ல அந்த டைம்ல என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு, அதுல என்ன வேல்யூ இருக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ இதுல பாருங்க நான் B ல வந்து அந்த பாயிண்ட் வச்சதுனால ஆட்டோமேட்டிக்கா B ல பாருங்க எனக்கு A ல வந்து 25ன்ற வேல்யூ வந்துருச்சுங்களா? அடுத்த ஸ்டெப் நான் போகணும் அப்படின்னா F10 ப்ரெஸ் பண்ணலாம், அல்ல இதை ப்ரெஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க B எனக்கு 25 வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க மறுபடியும் ஸ்டெப் ஓவர் பண்றேன், எனக்கு C ல என்ன வேல்யூ வந்திருக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் டீபக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா? இது டீபக்கிங் ஆப்ஷன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பைத்தான் நீங்கள் நார்மலாகவே டேரெக்டாகவே நீங்கள் ரன் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே போல் இப்போ இந்த கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெர்மினலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பழைய டேட்டாஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஜஸ்ட் CLSன்னு டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த டெர்மினல் விண்டோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வியூவில் போங்க. வியூவில் போயிட்டு நீங்கள் டெர்மினல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரன் பண்ணும்போது அவுட்புட்டில் கரெக்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வர ப்ரோக்ராமிங் வந்து பைத்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பார்த்தீங்கன்னா
நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் விஷுவல் கோட் எடிட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்காக நான் அதில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ கம்ப்ளீஷனை விட நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் டைப்பிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் பெரிய ப்ராஜெக்ட்டுன்னு வரும்போது கம்பல்சரி நீங்கள் ஒரு நல்ல ஐடியை யூஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அனகோண்டா ஸ்பைடர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பைச்சாம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?